தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் போயிட்டாங்க. ஓகேவா? ஏஷியா கப்போடைய 2025 ஃபைனலுக்கு இந்தியா பாகிஸ்தான் போயிருக்காங்க. ஒரு பக்கம் ரெண்டு டீமோட பகல்காம் தாக்குதலுங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு. பகல்காம் தாக்குதல்னால் அந்த ஒரு வார் இன்னும் அந்த விளையாட்டுலேயும் இல்லை. சூரியகுமார் யாதவ் கை கொடுக்கல, லீக் சுற்றில், சூப்பர் 4ல் எல்லாத்துலேயும் எல்லாமும் நடந்துகிட்ருக்கு. ஃபரான் துப்பாக்கி சுடுற மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஹாரிஸ் ராஃபோடைய ரியாக்ஷன் நிறைய பார்த்துருப்போம். ஐசிசிட்ட பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூ பகல்காம் தாக்குதலுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி சூரியகுமார் சொன்னதா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசிட்டேருந்து ஒரு 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 இது மாதிரி கோரிக்கிறதுங்க விட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்தியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரெண்டு டீமுக்கும் விளையாட்டில் எப்படியோ சண்டை இப்போது இல்லை, இப்போது எல்லாமே இந்தியா தான் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ரெண்டு டீமும் ஒரு ஒரு 2000க்கு முன்னாடி அப்படின்னா 2010க்கு முன்னாடிலாம் பாகிஸ்தான் அவ்வளோ பெரிய டீமாக இருந்தாங்க. ரொம்ப டஃப்பாக தான் போகும். பாகிஸ்தான் தான் மேக்ஸிமம் வின் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போது ஒரு 2010க்கு அப்புறம் வாசிம் அக்ரம், இவர் நல்ல பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் எல்லாருமே, பேட்டர்ஸு, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஷோயப் அக்தர் இவங்கெல்லாம் இல்லாதனால இப்போ ஜெயிக்க முடியல. முன்னாடி இந்த பாகிஸ்தானுடைய ஹெரிடேஜ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், நிறைய இதில் ஹையாகவும் இருக்கும். அப்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய டீம் செட்டப்புங்கிறது பெரிய அளவில் இல்லை. T20 ஃபார்மெட்டுக்கு ஆடக்கூடிய பாபர் அசம் ரிஸ்வான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னு சொல்லி அவங்களாம் உட்கார வச்சாங்க. ஓகேவா? இப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது இந்தியா ஜெயிப்பாங்களா பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். அதே போல் எந்த பிளேயர் ஹையஸ்ட் ரன்ஸ் அடிப்பார், மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவார் அப்படிங்கிறதையும் கீழே பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நாக் அவுட் சுற்று அப்படின்னு வந்தால் இந்தியாவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஏன்னா லீக் சுற்றுலாம் எல்லா டீமும் அடித்து வந்துடுவாங்க. செமிஃபைனல் ஃபைனல் அவங்க தோற்றுருவாங்க அப்படிங்கிறது. இப்போது ரெண்டு இந்த ஐசிசி ட்ராஃபி ஜெயித்தாங்க இல்லையா, T20 வேர்ல்டு கப்பு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ரெண்டுத்துலேயுமே இன்டென்ட்டை மாற்றி ஜெயிக்கணும், அந்த ரன்னை நம்ம அடிக்கணும்னு அடிக்க போய் ஜெயித்தாங்க. ஓகே, பட் ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது. லீக் சுற்றில் சொதப்புவாங்க, சின்ன டீமோட தோப்புவாங்க, எப்படியோ அந்த செமிஃபைனல் ஃபைனலில் செம்மையாக ஆடுவாங்க. அந்த மாதிரி சூப்பரான டீமு பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு. எனக்கு மைண்டில் லைட்டாக ஒரு 50-50ங்கிறத விட 60% பாகிஸ்தான் பார்க்கும்போது பார்க்கலாம் என்ன நடக்குது. என்னென்னா ஷைன்ஷா அப்ரிடி கொஞ்சம் மொமெண்டம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரை உள்ளே வெளியேன்னு போடுவார். 140+ பேஸ் வச்சுருக்கார். கொஞ்சம் அபிஷேக் சர்மா தூக்கிட்டா, ஏன்னா கில்லும் ஃபார்மில் இல்லை, திலக் ஃபார்மில் இல்லை, சூரியகுமார் யாதவ் யாருமே ஃபார்மில் இல்லை. அபிஷேக் சர்மா கொஞ்சம் அந்த ஒரு 6 ஓவருக்கு 70-80 அடித்து கொடுத்துட்டு போகிறதுனால மொமெண்டத்தை கொண்டு போய் 160-170 டார்கெட் வைக்க முடியுது. மேபி அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டா பாகிஸ்தான் மேபி வின் பண்ணலாம். ஐ திங்க் இந்தியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பவுலிங் அட்டாக் இருந்தாலுமே ஷைன்ஷா அப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் கண்டிப்பாக இந்த ஸ்டேடியம்ங்கிறது கண்டிப்பாக துபாய்ங்கிறது எல்லாருமே தெரியும். எப்படி போட்டால் எப்படி விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் மொமெண்டம் கிடைச்சா பாகிஸ்தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபார்முக்கு திரும்பக்கூடிய பிளேயர்னால் கில் கண்டிப்பாக ஃபார்முக்கு திரும்பணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா, ஹர்திக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல ஃபார்மில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி இந்தியன் டீம் செட்டப் நல்லாயிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம், லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி, மோட்டிவேஷன்ஸ்லாம் அதை போய் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.